ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 36th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றத விட என்னோட ஃபேட் லாஸ் அப்படின்றது சூப்பராக நடக்குது. இன்ச் லாஸ் செம்மையாக இருக்குது. மெயினாக ஹிப்பில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. சரி வாங்க இன்றைக்கி விளாக்குள்ளே போகலாம். காலையில் எனக்கு எப்பயும் போல் 4:50க்கு எழுந்திரிச்சிட்டேன். இது உட்காந்து குடிக்கிற டைம் அப்படின்றது கரெக்டாக மணி 5 ஆகுது. 5 மணிக்கு நான் எடுக்கிறது கருவேப்பிலை, நெல்லிக்காய், முருங்கைக்கீரை 3 பொடியும் சேர்ந்த ட்ரிங்க் தான் நான் எடுத்து குடிக்கிறேன். ஸோ காலையில் எப்பவுமே இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் போல் இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால காலையிலே எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேயே நான் 1 hour கிட்ட எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கலோரி கிட்ட மார்னிங்கே பேன் பண்ணிட்டேன். காலையில் மணி 7:30 ஆகுது. எடுக்கிறது 50 கிராம் முளைக்கட்டின பச்சை பயிரும், 50 கிராம் மாதுளம்பழமும் எடுக்கு. இன்றைக்கி ஜூஸ் எதுவும் போடல. பழங்கள் 1 பழம் 2 பழம் தான் இருந்தது. அதனால் அப்படியே ராவாக சாப்பிட்றேன். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு எடுக்கிறது முளைக்கட்டின பச்சை பயிரும் மாதுளம்பழம் தான். காலையில் 8:30க்கு எடுக்கிறது இட்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் 120 கிராம் வருது. எப்பயும் போல் அத்திப்பழம் ஊற வச்சது 1, அப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை 10, பாதாம் பருப்பு ஊற வச்சது 5, அதை எடுத்துக்கிறேன். இட்லி சாம்பார் தான் காலையில் டிஃபன். சேம் நிதிஷ் தான் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் மேக்ஸிமம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். வெளியே போன இடத்துல என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. நிறையா கெஸ்ட் வந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ லைட்டான ஒரு சின்ன கிளிப்பிங் தான். நாங்கள் ஒரு 9 மணிக்கு வெளியே போனோம். திருப்பி வீட்டுக்கு வரும்போது மணி 12 மணி ஆயிடுச்சு. 12:15 அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து தான் மத்தியானம் சாப்பாடு எடுத்தோம். வெளியே போயிட்டு வர மணி 12:30 ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு எடுக்கிறது மணி 1 மணி ஆகுது. ரைஸ் 100 கிராம் எடுக்கிறேன். சாம்பார் 50 கிராம், முருங்கைக்காய் பொரியல் 50 கிராம், கோவக்காய் பொரியல் 100 கிராம், சொரக்காய் பொரியல் 100 கிராம். காலையில் ஃபங்க்ஷன் அப்படின்ற போது வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னா காலையிலே வேலையை முடிச்சுடுவேன். காலையில் 8:30க்கே எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். நான் மத்தியானம் வீட்டில் வந்து தான் சாப்பிட்றோம். சேம் நிதிஷ்க்கும் அதே சாப்பாடு தான். சாதம் வச்சு சாம்பார் ஊற்றி 3 காயும் 50 கிராம் வச்சுருக்கேன் நிதிஷ்க்கு. ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது 3:30க்கு நான் வேர்க்கடலை தான் ஒரு 20 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை தான் இது. ஏற்கனவே வறுத்து கடையில் இருக்கும் இல்லையா, அதுதான் வாங்கிட்டு வந்து எடுத்துக்குவேன் நான். இது 20 கிராம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 6th வீக்கோட ஃபஸ்ட் டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். எப்பயும் போல் 10 எக்ஸசைஸ் தான். 10 எக்ஸசைஸ்லேயே 2 எக்ஸசைஸ் ஜாயின் பண்ணி ஒன்றிலாம் வரும். கொஞ்சம் நம்ம எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சாப்பாடை குறைச்சோம்னா வீட்டு வேலையும் செய்யணும், எக்ஸசைஸும் பண்ணணும், வெளியில் வேலைக்கும் அலைய தான் செய்ய வேண்டியது இருக்கும். அப்படின்ற போது நம்ம ரொம்ப டல்லாகிடுவோம். சாப்பாடை ரொம்பவும் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு டொக்கு விழுகும். ஸோ மெயினாக அதிகமாக கேட்குறது எல்லாருமே, எங்கள் கண்ணம் தாங்க ஃபஸ்ட்டு டொக்கு விழுது, உங்களுக்கு மட்டும் கண்ணை மட்டும் ஏன் இப்படி பொஃப்னு இருக்குன்னு கேட்குறீங்க. இது நேச்சுரல். இது நானாக எதுவும் பண்ணலை. என்னென்ன எல்லாத்துக்கும் கண்ணை ஒல்லியாகுதுன்னு வருத்தமாக இருக்கும். எனக்கு கண்ணை குண்டாகுதுன்னு வருத்தமாக இருக்கும். அதாவது ராத்திரி தூங்கி காலைல எழுந்தேன்னா ஒரு ஆப்பிளை வெட்டி 2 பக்கம் வச்சா எப்படி இருக்கும் கண்ணம், அந்த மாதிரி எனக்கு கண்ணை பொஃப்னு தான் இருக்கும். இது என்னோட நேச்சுரல். ஸோ எனக்கு கண்ணை குறையிறதுக்கு, என்னோட ஃபேஸ் ஒரு சேஃப் வர்றதுக்கே நான் தனியாக ஃபேஸுக்குன்னே எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ ஒரு சிலருக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் குறையும். எனக்கு கடைசி வரைக்கும் ஃபேஸ் குறையவே இல்லை. 60-64 கிலோ இருக்கும்போதுலாம் பயங்கர பொஃபியாக இருக்கும் அந்த ஃபேஸ். அதே மாதிரி இப்போ நம்ம எப்பவுமே செய்ய போகிற அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எப்பயுமே வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் கூல் டவுன். அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையில்லாத இன்ஜுரி வராது. அது மாதிரி வெயிட் வச்சு பண்ணும்போது பயங்கர பாடி பெயினாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ வெயிட் வச்சு பண்ணாலும் சரி, சாதாரண கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் பெயின் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஓவர் பெயினாக இருக்குது, இல்லை ஒரு சில இடத்துல ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப் வச்சு அந்த இடத்துல ஒத்தனை கொடுங்க, கொஞ்சம் சரியாயிடும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பெயின் சரியாக போயிடும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டு மார்னிங்கில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. போன வாரம் நம்ம எக்ஸசைஸ் 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணோமா. இப்போ கொஞ்சம் கூட பண்ணலாம். என்ன கவுண்டிங் அப்படின்னா 18, 15, 12 அந்த ரேஷியோவில் இந்த வாரம் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு எக்ஸசைஸும் கவுண்டிங் 18, 15, 12 ரெப்ஸில். ஜம்பிங் ஜாக் நம்ம 30 கவுண்டிங்லேயும், ரன்னிங் இன் பிளேஸ் 30 செகண்ட்லேயும் பண்ணோம். இப்போ 35 செகண்ட் அந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் தான் பாடி பெயின் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்காது. சரி வாங்க இன்னைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் பார்த்துடலாம். டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் இந்த மாதிரி தான் எள்ளி வச்சுருவேன். எள்ளி வச்சுட்டு டே 35 ரெஸ்ட்டு, அடுத்து டே 36 அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் போட்டுருவேன். இந்த சைடில் எழுதியிருக்கிறது எல்லாமே என்னோட கவுண்டிங் தான். நான் 20 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளுமே எக்ஸசைஸ் பண்ணி எழுதி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு எழுதி வச்சுருந்தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுற எக்ஸசைஸை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 10 எக்ஸசைஸ் இது தான்.
ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் ப்ளேஸ் சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த வாரம் கவுண்டிங் அப்படின்றது ஜம்பிங் ஜாக் வந்து 35 கவுண்டிங்லேயும் ரன்னிங் இன் ப்ளேஸ் அப்படின்றது 35 செகண்டுக்கும் பண்ண போகிறோம். இது வந்து 4 செட்டு பண்ணுங்கள். கண்டினியூவாக பண்ணணும், நோ பிரேக். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ். ஸ்குவாட் வித் தம்பிள்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் 2 கிலோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த வட்டம் 5 கிலோ வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 20 கவுண்டிங்கில் 3 செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 18, 15, 12 அந்த செட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸில் ஸ்குவாட் லங்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ லங்ஸ் வித் தம்பிளில் நான் 2 சைடு 5 kg வச்சுருக்கேன். நம்ம வந்து கால்களை 45 டிகிரிக்கு வச்சு நீங்கள் வந்து பண்ணுறது லெக்கில் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும். உங்களுக்கு முன்னாடி தொடையும் சரி பின்னாடி பட்டும் சரி நல்லா குறையும். நல்ல ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்கு லங்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். இந்த எக்ஸசைஸ்க்கு நான் 5 கிலோ ஈச் சைடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 2 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குனியும் போது உங்கள் கால்களை லைட்டாக மடக்கி பட்டை குனிஞ்சு எடுக்கணும். ஸோ எடுக்கிறது பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் கவுண்டிங் வந்து 18, 15, 12. நெக்ஸ்ட்டு அப்பர் பாடிக்குரிய மெயினான எக்ஸசைஸ், மெயினாக நான் ட்ரைசப் கைகளுக்கு அடிப்பகுதியில் இருக்க அந்த தொலை சதைகள் குறைக்கிறதுக்குரிய எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள்ஸ் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். ஸோ மெயினாக இந்த ட்ரைசப் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், ஆடும். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இதுவுமே நீங்கள் கைகளை வைக்கிறது உங்கள் காதுக்கு நேராக உங்கள் கை இருக்கணும். கை மடக்கிறது அப்படின்றது உங்கள் முட்டிக்கு மேலே இருக்க கை தான் மேலே தூக்கி கீழே இறக்கணும். முட்டி கீழே இருக்க கையை அசையாமல் வச்சுருக்கணும். அதை கரெக்டாக பார்த்து செய்யுங்க. கையை வந்து ரொம்பையும் அகட்டிடாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் செஸ்ட் ப்ளே ப்ளஸ் ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்ம்ஸும் சரி ஷோல்டரும் சரி ஒரு நல்ல ஷேப்புக்கு வர்றதுக்கு. லேடிஸ் வந்து சாரீ கட்டும்போது சட்டை போடும்போது கரெக்டாக அந்த ஷோல்டர் பொசிஷன் வர்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ மறக்காமல் செய்யுங்க. உங்கள் கைகளை வந்து 45 டிகிரிக்கு கரெக்டாக இருக்கணும். மேலே தூக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதுவுமே கவுண்டிங் வந்து 18, 15, 12. செவன்த் எக்ஸசைஸ் பைசப் கர்ல். ஃபுல் ஹேண்டுமே நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடிக்கிற எக்ஸசைஸ் தான். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கவுண்டிங் இது மட்டுமே 20 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணுங்கள். எய்த் எக்ஸசைஸ் தம்பிள் ரோ ப்ளஸ் தம்பிள் ஹிக் பேக். தம்பிள் ரோனாலும் சரி தம்பிள் ஹிக் பேக்னாலும் சரி உங்கள் கால்களை லைட்டாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேக் போன் வந்து 45 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி பண்ணணும். தம்பிள்ஸ் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே தூக்குறது தம்பிள்ஸ் ரோல். ஸோ நீங்கள் தூக்கும் போது உங்கள் முதுகு ஆட்டக்கூடாது, முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் கைகள் மட்டும்தான் பேக்கில் வரணும். அது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி ரெக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல குறையும் நல்லா. ஹிக் பேக் அது மாதிரி ட்ரைசப் ஹிக் பேக்குமே அதே மாதிரி தான் முட்டிக்கு ஒட்டி இருக்க அந்த சதைகள் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 9th எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ளே. இன்னைக்கு வந்து நம்ம படுத்த வாக்கில் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் சாதாரணமாக படுத்த வாக்கிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ் போஸ்ட்லேயும் படுத்த வாக்கில் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சேர்ந்து அடிவயிறும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கைகளுக்கும் செஸ்ட்டுக்கும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கவுண்டிங் அப்படின்றதுமே 18, 15, 12. லாஸ்ட் எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ரெஸ். சேம் தான், அதே மாதிரி தான். நீங்கள் சாதாரணமாக படுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரிட்ஜ் போஸ்ட்லேயும் பண்ணலாம். ஸோ செஸ்ட் ஃப்ளே அப்படின்றது உங்கள் கைகளை அகட்டி 45 டிகிரி கொண்டு வரணும். செஸ்ட் ப்ரெஸ் அப்படின்றது உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கீழே அழுத்தம் கொடுக்குறது தான் செஸ்ட் ப்ரெஸ். ரொம்ப முக்கியம். இது பண்ணாலே உங்களோட செஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஷேப் வர்றதும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாகவே சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு ரொம்ப ஜம்ப் பண்ணி தான் வந்து நம்ம செஸ்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம செஸ்ட் வந்து நல்லா குறையிறது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போயுமே எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சனுமே கூல் டவுன் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணாலுமே பிளாங்க், கோப்ரா போஸ், பாலாசனா இந்த 3ஐயும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுங்கள். பிளாங்க் அப்படின்றது நம்ம ஃபுல் பாடியும் டோன் பண்ணுறதுக்குரியதான். பாலாசனாவும் அதுக்கு தான். அதே மாதிரி கோப்ரா போஸ் அப்படி தான். உங்கள் ஆர்ம்ஸும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், அதே நேரத்தில் அடிவயிறும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாங்க், கோப்ரா போஸ், பாலாசனா எல்லாமே நம்ம 30 செகண்டுக்கு பண்ணோமா, இப்போ வந்து 40 செகண்டுக்கு பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபுட்டோட நம்ம எக்ஸசைஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நம்மளோட ஸ்கின் நல்லா டோன் ஆகும், மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 7 மணிக்கு நைட்டு டிஃபன் நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறது ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன். என்னோடய கலோரி வந்து இன்றைக்கி அவ்வளோதான். அதனால் ஆப்பிள் 100 கிராமும் கொய்யாப்பழம் 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். நிதிஷ்க்கு வந்து ஒரு முட்டை தோசையும் சாம்பார் வந்து ஒரு 75 கிராம் இருக்க அளவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கிண்ணம் வந்து 100 கிராம் வரும். தட்டை எடுத்தோம்னா அதுக்கு 3/4 கிண்ணம் அப்படின்னா 75 கிராம் வரும். போன வாரம் வந்து நான் 1050 கலோரி எடுத்தேன். அதுலேருந்து ஒரு 100 கலோரி குறைச்சி 950லேருந்து 1000 கலோரி
டிஃப்ரென்ஸில் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான். நான் ரொம்பையும் குறைக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிட்டு வரேன். ஃபுட்டு வந்து ஒரு 50 கலோரி 100 கலோரி அப்படி தான் குறைச்சி நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய கலோரியை வந்து ஓரளவுக்கு நான் டார்கெட் பண்ணிட்டேன். நைட்டு மணி 8:30 ஆகுது. ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். இந்த விட ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்ததுனால நல்லா மஞ்சள் கலர்லையாக இருக்குது. ஸோ நித்திஷ்க்கும் நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொசு வர ஆரம்பிச்சிருக்கு, அதனால டெங்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பசங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டெய்லி கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுக்குறது, அப்புறம் மஞ்சள் கலந்த தண்ணி கொடுக்குறது, மிளகு கலந்த தண்ணி இதெல்லாம் வந்து கொடுக்க பழகுங்க இப்போ இருந்தவும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் குழந்தை பிறந்தவங்க இந்த இர்ரெகுலர் பீரியட் ட்ரிங்க் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. குழந்தை பிறந்து 10 நாளைக்கு எங்கள் வீட்டில் கரிஞ்சீரக தண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல, அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையில் கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் வெளியே போகிறதுக்கு குழந்தை பிறந்து 10 நாளைக்கு கரிஞ்சீரகம் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகள் ஃபுல்லாக வெளியே நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அந்தளவுக்கு நாட்டு மருந்து எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை பிறந்தவங்க இந்த இர்ரெகுலருக்குரிய ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் கழிவுகள் ஃபுல்லாக, கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகள் ஃபுல்லாக நல்லா வெளியே வந்துடும். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளோட்டிங்காக வயிறு ரொம்ப வைக்கிறது கூட வைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் எடுக்கிறது ஒரே கண்டிஷன், நல்லா சூடாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல பெனிஃபிட் தெரியும். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெளியே போனதுனால இன்றைக்கி என்னோடய வாக்கிங் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி என்னோடய எக்ஸசைஸ் அப்படின்றது மார்னிங் ஈவினிங் 1 hour நான் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு vlog-ல் சந்திக்கலாம்.